இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் போற்றுதற்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர், நாடாளுமன்ற மரியாதைக்குரிய சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த கூட்டணி சார்பிலே இன்னும் 2 வாரத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர், 2 வாரத்தில் மீண்டும் முதலமைச்சராக வர இருக்கின்ற இந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு எடப்பாடியார் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளே, என் உயிருடன் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். வருகின்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிடுகின்ற நம்முடைய எடப்பாடியார் அவர்களை நீங்கள் எல்லோரும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து தமிழ்நாட்டிலே அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே இந்த தொகுதியில் அவர் வெற்றி பெற வேண்டும். இது உறுதியாக நடக்கும். அது மட்டுமில்ல, இன்னும் 2 வாரத்திலே தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார். அது உறுதி. அது வந்தால்தான் தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு, தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகளுக்கு பாதுகாப்பு. இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்துணை தாய்மார்களுக்கும், தமிழ்நாட்டில் அத்துணை பெண்கள் தாய்மார்கள் பெற்றோர்களுக்கும் என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள். உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும். கடந்த மாதம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2.5 வயது குழந்தையை கெடுத்து கொலை செய்த ஒரு காட்சியை நாம் பார்த்தோம். கடந்த மாதம் மதுராந்தகம் அருகிலே 14 வயது ஒரு குழந்தையை 2 மனித மிருகம் போதையிலே கெடுத்து விட்டு ஓடிவிட்டார்கள். கடந்த மாதம் தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளத்திலே 12வது படிக்கின்ற ஒரு பெண்ணை கெடுத்து கொலை செய்த காட்சியை நாம் பார்த்தோம். 4 மாதத்திற்கு முன்பு கும்மிடிப்பூண்டி அருகிலே 8 வயது குழந்தையை ஒரு மனித மிருகம் போதையிலே கெடுத்து ஓடிவிட்ட காட்சியை நாம் பார்த்தோம். அன்றாடம் தமிழ்நாட்டிலே இது போன்ற காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் மாற வேண்டும். ஏமா, நாளைக்கு நம்ம குழந்தைக்கு நடக்காது என்ன உத்தரவாதம்? உங்க பேத்திக்கு, உங்க பெண்ணுக்கு இது நடக்காது என்ன உத்தரவாதம்? ஒரே உத்தரவாதம், எடப்பாடியார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தால்தான் உங்கள் பெண்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். தமிழ்நாட்டிலே இதுவரை 12 முதலமைச்சர்கள் ஆண்டார்கள். எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும், அண்ணா அவர்கள் காலத்திலும், செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் காலத்திலும், எடப்பாடியார் அவர்கள் காலத்திலும். ஆனால் ஒரு குழந்தை கூட கெடுத்து கொலை செய்த சம்பவம் இதுவரைக்கும் நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் இந்த கேடுகட்ட துப்புக்கட்ட திமுக ஆட்சியில அன்றாடம் இந்த குழந்தைகளை சிதைத்து பிஞ்சு குழந்தைகளை கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த திமுகவை விரட்டி அடியுங்கள், வீட்டுக்கு அனுப்புங்கள். அது மட்டுமல்ல, எடப்பாடியார் அவர்கள் ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்தார். இன்று தமிழ்நாட்டில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். 3280 விவசாயிகள், தினம் 2 விவசாயிகள் தற்கொலை செஞ்சுட்டு இருக்காங்க. தினம் விவசாயத்திற்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எதுவும் கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தொடக்க தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டில் அவர் செய்ததை வைத்து வாக்கு கேட்டார், எடுபடல, ஏன்னா எதுவும் செய்யல. பிறகு பிஜேபி வந்துரும் ஒரு பொய்யை சொல்லி வாக்கு கேட்டார், அதுவும் எடுபடல.
அதன் பிறகு எடப்பாடியார் அவர்களையும் என்னையும் தனிநபர் விமர்சனம் செய்து கொச்சையா மோசமான வார்த்தைகளை கேட்ட ஸ்டாலின் அவர்கள் இப்ப அதுவும் எடுபடல. இப்ப ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு இறங்கிட்டார் தெரியுமா? நான் ஆட்சிக்கு வந்தா 8000 ரூபாய் கூப்பனை தரேன். அதாவது இவ்வளோ தரங்கெட்ட ஒரு தேர்தல் பிரச்சாரம். இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் தமிழக மக்களே. நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் ஒரு விவசாயி. இந்த மாவட்டம் மட்டுமில்ல, தமிழ்நாட்டில் உள்ள விவசாய திட்டங்களை நிச்சயமாக நீர் திட்டங்களை கொண்டு வருவார். இன்னொன்று நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரே ஒரு நீர் திட்டம் கூட ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வரவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் சேலம் மேட்டூர் உபரிநீர் திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம், காவேரி குண்டார் திட்டம், எண்ணேகோல் புதூர் தும்பலள்ளி திட்டம், இப்படி எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தார். ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு மருத்துவ கல்லூரி கூட தொடங்கல தமிழ்நாட்டில். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் 11 மருத்துவ கல்லூரிகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஒரு எம்பிபிஎஸ் திட்டத்தை கூட புதுசா உருவாக்கல. ஒரு மின்சார திட்டம் கூட ஸ்டாலின் அவர்கள் கடந்த 5 ஆண்டு காலத்தில் கொண்டு வரல. ஒரு பள்ளிக்கூடத்தை கூட புதுசா தொடங்கல ஸ்டாலின் அவர்கள். ஆனால் எடப்பாடியார் அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 3000 பள்ளிக்கூடங்களை தொடங்கினார், 280 கல்லூரிகளை தொடங்கினார். ஆக இதையெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 100 நாள் திட்டத்தை 150 நாளா உயர்த்துவோம் சொன்னார். எவ்வளவு நாள் நடக்குது? இன்னைக்கு 12 நாள் கிடைச்சிருக்கு. 12 நாள். அதனால தான் நான் சொல்றேன், ஒரு விவசாயிய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நீங்கள் ஆக்க வேண்டும். எடப்பாடியார் அவர்கள் இன்னும் 2 வாரம், மே மாசம் 4ஆம் தேதி ரிசல்ட், மே மாசம் 5ஆம் தேதி பதவி ஏற்கிறார், முதலமைச்சராக பதவி ஏற்க போறார். இன்னும் 2 வாரம் தான் பதவியேற்று விவசாயிகளுக்கு நான் நெல் ஒரு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறார். இப்ப ஸ்டாலின் சொல்றாரு, நெல் நாங்க ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் கொடுக்கிறோம் ஸ்டாலின் சொல்றார். அவர் கொடுக்கலாமா? 2500 ரூபாயில மத்திய அரசு, மோடி அரசு 2369 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது. ஸ்டாலின் அவர்கள் வெறும் 131 ரூபாய் தான் ஊக்கத்தொகை கொடுத்துட்டு இருக்கிறார். அதெல்லாம் நீங்கள் சிந்திங்கள். ஒரே குடும்பம் தான், ஒரே குடும்பம் தான், திமுக குடும்பம் ஒரே குடும்பம் தான். இன்னொன்னு நான் சொல்றேன், இங்க வந்திருக்கின்ற என் பாட்டாளி சொந்தங்களுக்கு நான் சொல்றேன், கடந்த ஓராண்டு காலம் நடந்த நிகழ்வெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த நிகழ்வுக்கு காரணம் ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மருமகன், அவர் குடும்பம் தான் காரணம். இது ஒவ்வொரு பாட்டாளி சொந்தமும் இது ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் அவ்வளோ ஏதோ நம்மளை பலவீனப்படுத்தணும், பிரச்சனை உருவாக்கணும், இந்த கூட்டணிக்கு பலவீனப்படுத்தணும் அந்த எண்ணத்துல தான். எதுவும் எடுபட போறது கிடையாது. உறுதியா நம் கூட்டணி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றியை பெற இருக்கிறது. இங்க என்ன ஒரு வேண்டுகோள், இங்கே எடப்பாடியார் அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் சேலம் மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை கொண்டு வந்தார். இது எங்களுடைய 30 ஆண்டு கால கனவை நிறைவேற்றியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதே போன்று அடுத்த வருகின்ற அவர் ஆட்சி கால எடப்பாடியார் அவர் ஆட்சி காலத்தில் தனியாக ஒரு பட்ஜெட்டை போடப்படும். நான் உங்களுக்கு சார்பில் நான் சொல்லிடுறேன். நான் ஏன்னா இப்ப விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்டை போடுறாங்க. அதே போன்று நெசவாளருக்கு தமிழ்நாட்டில் தனி பட்ஜெட், மினி பட்ஜெட், தனி பட்ஜெட் போடப்படும் என்று இந்த செய்தியும் சொல்ல நான் கடமைப்பட்டேன். ஏன்னா நெசவு தொழில் போயிடுச்சு எல்லாம். ஸ்டாலின் அவர்களுக்கும் நெசவாளருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஸ்டாலின் அவர்களுக்கும் எதுவுமே சம்பந்தம் கிடையாது. ஏதோ சுத்தி வந்து விளம்பரப்படுத்திட்டு பொய்ய சொல்லிட்டு இருக்கிறார். அதனால இங்க இருக்கின்ற இங்க சேலம் மாவட்டத்தில் மட்டுமில்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களும், குறிப்பாக பெண்கள், பெற்றோர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், இளைஞர்கள், தொழிலாளர்கள்
கொண்டு நம் பிள்ளைகளை நம் பேர பிள்ளைகளை கெடுத்து கொண்டு நாசமாகி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்ச்சியான இந்த மோசடியான திமுக ஆட்சியை விரட்டி அடியுங்கள். இப்போ ஒன்னே ஒன்று நம்பி இருக்கிறாங்க. திமுகவில் பயம் வந்துடுச்சு. என்ன? ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்கறாங்க. நினைச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் 5,75,000 5,75,00,000 ஓட்டு. ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய்னா 12,000 கோடி திமுக ஓட்டுக்கு கொடுக்குது. 8,000 கோடி திமுக எலெக்ஷன் செலவு, 20,000 கோடி செலவு பண்றாங்க இந்த தேர்தலில் திமுக. அப்போ எவ்வளவு கொள்ளடிச்சு வச்சிருக்கிறாங்க. உங்க பணத்தை கொள்ளடிச்சு வச்சுக்கிற இந்த கொள்ளக்கார கூட்டத்தை விரட்டி அடியுங்கள். இந்த திமுக ஆட்சியை அகற்றுங்கள். அவர்களுக்கு ஆள தகுதி இல்லாதவர்கள், நேர்மையற்றவர்கள், திறமையற்றவர்கள், ஞானமற்றவர்கள். இப்படி ஒரு ஆட்சி வேண்டாம். திமுக ஆட்சி தோல்வி அடைந்து விட்டது. நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக்குங்கள். இந்த எடப்பாடி தொகுதியிலே தமிழ்நாட்டில் அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே இந்த சட்டமன்ற தொகுதியிலே இரட்டை இலை வெற்றி பெற்றாக வேண்டும். அதை நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கின்ற என் தம்பிகள், என் தங்கைகள், என் சகோதரிகள், என் தாய்மார்கள், என் அண்ணன்மார்கள் அத்தனை பேரும் உறுதி செய்கின்ற வகையிலே நாம் இந்த தேர்தலில் இந்த எடப்பாடி தொகுதி மட்டுமில்ல, இந்த சேலம் மாவட்டம் மட்டுமில்ல, தமிழ்நாடு முழுவதும் நாம் வெற்றி பெறுவோம். நன்றி. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி இங்கே எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எனக்காக வாக்கு சேகரித்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர், மாநிலவை உறுப்பினர், மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய சகோதரர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற அண்ணன் செம்மலை அவர்களே மற்றும் கழகத்தினுடைய நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, கழக உடன்பிறப்புகளே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். நான் முதலமைச்சராக ஆன போது என்னென்ன பிரச்சனையை சந்திச்சனோ அதே பிரச்சனையை மரியாதைக்குரிய சகோதரர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சந்தித்து விட்டார். 2 பேரும் பிரச்சனையை சந்தித்து தான் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அவ்வளவு பிரச்சனை. எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியாவது அதிமுக உடைக்க வேண்டும், அதிமுக சிதறடிக்க வேண்டும். அதற்காக பல அவதாரம் எடுத்தாங்க. அதே போலதான் பாட்டாளி மக்கள் கட்சியை சில விசவைகள் இதே முதலமைச்சர் போட்ட திட்டத்தை தவிடுபடி ஆக்கினார் மரியாதைக்குரிய நம்முடைய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ஆக இன்று அதிமுகவை வீழ்த்த முடியாது, பாட்டாளி மக்கள் கட்சியை வீழ்த்த முடியாது. ஸ்டாலினுடைய எண்ணமெல்லாம் நிராசையாகிவிட்டது. அவர் கண்ட கனவு ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியை முடிவு கட்டுகின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தல் முடிவு கட்டுவீங்களா? இன்றைய தினம் தமிழகத்திலே எவ்வளவு பிரச்சனை. எனக்கு முன்னாலே மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டியம்மாவுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. அப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு போக்சோ வழக்குகள் 18,000 வழக்குகள், பெண்கள் பாலியல் வழக்குகள் 24,000 வழக்குகள். அதிலே நீதிமன்றத்தின் மூலமாக 6,999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டதாக, அதற்காக 84 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டுகின்றது. அப்படி என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தினுடைய சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு என்பதை ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். எனக்கு முன்னாலே அவர் குறிப்பிட்டதை போல நம்முடைய செல்வம் குழந்தைகள், நம்முடைய செல்வம்
அதற்காகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நம்முடைய செல்வத்தை சீரழிக்கக்கூடிய ஆட்சி தேவையா? இன்றைக்கு இதற்கு காரணம் என்ன? கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் பல வடிவத்தில் தமிழகத்திலே நடமாடிக்கொண்டிருக்கின்றன. பலமுறை சட்டமன்றத்திலே இன்றைய முதலமைச்சருக்கு கவனத்திற்கு கொண்டு வந்தோம், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம், பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டோம். மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அவர்கள் குறிப்பிட்டார், எங்களுடைய கூட்டத்தில் இருக்கின்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் குறிப்பிட்டார்கள். தமிழகத்திலே கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கின்றது. இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று பல முறை நாங்கள் சட்டமன்றத்திலையும் பேசினோம், அதே போல ஊடகத்திலையும் நாங்கள் கருத்துக்களை தெரிவித்தோம், அறிக்கை வாயிலாக வெளியிட்டோம். இன்றைய முதலமைச்சர் அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. ஏன் என்று சொன்னால், இந்த கஞ்சா விற்பனைக்கு துணை நிற்கின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள். அதனாலதான் இந்த கஞ்சா ஒழிக்க முடியல. ஏன் ஒரு அரசாங்கம் நினைச்சா ஒழிக்க முடியாதா? ஆனால் இதில் எளிதாக பணம் சம்பாதிக்கக்கூடிய இந்த போதைப் பொருள், இந்த போதைப் பொருள் மூலமாக அவருடைய கட்சி நிர்வாகிகள் எளிதாக சம்பாதிக்கக்கூடிய திட்டம் இது. ஆக இந்த அரசாங்கம் இருக்கின்ற வரை போதைப் பொருளை ஒழிக்க முடியாது. அதிமுக ஆட்சி அமைந்த உடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா என்ற போதைப் பொருள் முழுவதும் அறவாக ஒழிக்கப்படும். போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக தமிழகம் உருவாக்கப்படும். பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள், சிறுமிகள் பாதுகாப்பு. அதே போல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. இந்த போதை ஆசாமியால் இன்றைக்கு நாங்குநேரி அங்க சாலையில் நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இருசக்கர வாகனத்தில் 4 பேர் போறாங்க, புயல் வெட்டி சாய்க்கிறாங்க. சிவகங்கையில் போதை ஆசாமிகள் இருசக்கர வாகனத்தில் சாலையில் சென்றுட்டு இருக்கும் போது சாலை ஓரமாக நிற்கின்றவர்கள் மீது அருவாள் வெட்டுறாங்க. இப்படி இந்த போதை ஆசாமில் செய்த அட்டுகளையும் அட்டகாசம் கணக்கே இல்லை. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? ஆனா இதை பற்றி எல்லாம் முதலமைச்சர் கவலை இல்லை. இன்றைக்கு தன்னுடைய மகன் துணை முதலமைச்சர், தன்னுடைய மகன் மீண்டும் தமிழகத்திலே உயர்ந்த இடத்திற்கு அமர்த்தப்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இன்றைய முதலமைச்சர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம் அதை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். எனக்கு முன்னாலே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் குறிப்பிட்டதை போல விவசாயி சாதாரண வேலை அல்ல, கடினமான பணி. இரவென்றும் பகலென்றும் பாராம, மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாம ரத்தத்தை உயிர்வாக மண்ணிலே சிந்து உழைத்து இந்த நாட்டிற்கு உணவளிக்கின்றவர் விவசாயி. அந்த விவசாயிக்கு இந்த அரசாங்கத்தில் என்ன நன்மை கிடைச்சது? ஏதாவது கிடைச்சதா? அதே போல நம்முடைய மானத்தை காக்கக்கூடிய ஆடை, அந்த ஆடையை உற்பத்தி செய்யக்கூடிய நெசவாளர் பெருமக்கள், மானத்தை காக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட நெசவாளர்களுக்கு இந்த ஆட்சியில் ஏதாவது பலன் கிட்டியதா? இதே அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது நெசவாளர்களுக்கு பசு வீடுகள் கொடுத்தோம். அதோட இந்த கைத்தறி நெசவால் நெய்த துணிகள் தேக்கல் நிலை அடைந்தது. அதை விற்க முடியவில்லை. அந்த கைத்தறி நெசவால் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 350 கோடி மானியம் கொடுத்து தேங்கிய கைத்தறி துணிகள் அனைத்தும் விற்பனை செய்யப்பட்டது. கைத்தறி நெசவாளரை காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே ஏழை கைத்தறி நெசவாளர்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு அதிமுக அரசு வந்தவுடன் எப்படி அம்மா இருக்கும் போது பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டதோ அதே போல அற்புதமான கான்கிரீட் வீடு நம்முடைய நெசவாளருக்கு கொடுக்கப்படும். அதோட 65 வயது நிரம்பிய நெசவாளர்களுக்கு இப்ப 1000 தான் ஓய்வூதியம் கிடைத்திட்டு இருக்குது. இனி அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே அந்த ஓய்வூதியத்தை உயர்த்தி 2500 ரூபாயாக மாதந்தோறும் வழங்கப்படும். அதோடு தற்போது
இன்றைக்கு நெசவாள பெருமக்களுக்கு 300 யூனிட் விலை இல்லாம கொடுக்கிறோம். அதை 450 யூனிட்டாக உயர்த்தப்படும். அதே போல விசைத்தறி தொழில் இந்த பகுதியில் கைத்தறி விசைத்தறி 2 தான் பிரதான தொழில். இந்த 2 தொழிலுமே இந்த ஆட்சியில் நலிவடைந்து போய்விட்டது. இன்றைக்கு பல குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வந்து விட்டது. இந்த விசைத்தறி தொழில் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இதனால் இந்த தொழில் செய்கின்றவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். அதே போல தொழிலாளர்கள் வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க. அதிமுக ஆட்சிக்கு உடனே இவர்களுக்கு ஏற்றப்பட்ட மின் கட்டணம், நிலை கட்டணம் இதையெல்லாம் சரி செய்யப்படும். அதே போல இப்ப 1000 யூனிட் இந்த விசைத்தறி உரிமையாளருக்கு 1000 யூனிட் விலை இல்லாம கொடுக்கிறாங்க. அதை 1400 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போல மரமேறும் தொழிலாளிகள் நிறைந்து இருக்கிறாங்க. மரமேறும் தொழிலாளிகள் அவருடைய பிரச்சனை உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பதநீர் பதப்படுத்தப்பட்டு பல உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு நியாய விலை கடையிலே விற்பதற்குண்டான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். அது மட்டுமல்ல, பணமேறும் தொழிலாளர்கள் அவர்கள் அந்த பணியில் ஈடுபட்டுகின்ற பொழுது தவறி விழுந்து இருந்தால் அந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரண உதவித்தொகை வழங்கப்படும். பணமேறும் கருவிகள் அவர்களுக்கு விலை இல்லாமல் வழங்கப்படும். அவர்கள் பணமேறும் கருவிகள் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஆக விவசாயம், அதே போல பணையேறும் தொழில், நெசவு, இதுதான் நம்முடைய பிரதான தொழிலாக இந்த ஜலனாபுரம் ஒன்றியத்திலே தற்போது இருக்கின்றது. இந்த 3 தொழிலும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் செழிக்கும், வளரும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது பல திட்டங்களை கொண்டாந்து கொடுத்தோம். நீங்க வைத்த கோரிக்கை இன்றைக்கு பாலிடெக்னிக் கல்லூரி வேணுங்க கொண்டாந்து இல்லமில்ல. வனவாசியில 42 கோடியில பிரம்மாண்டமான பாலிடெக்னிக் கல்லூரி இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கிராமத்திலிருந்து நகரம் வரை நம்முடைய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு அந்த பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்து இன்றைக்கு வேலை செல்லுகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். பள்ளிகள் சீரமைச்சிருக்கிறோம். இன்றைக்கு நங்கவள்ளி மேச்சேரி கூட்டு குடி திட்டம் கேட்டீங்க, நிறைவேற்றணும்ல. அதே போல மேச்சேரி, அதே போல இங்க நங்கவள்ளி, வனவாசி, ஜலடாபுரம் 3 பேரூராட்சியிலையும் தங்கு தடை இல்லாம பாதுகாக்கப்பட்ட நீர் தொடர்ந்து நாங்கள் வழங்கிட்டு இருக்கிறோம். இந்த புதிய திட்டத்தின் மூலமாக இணைக்கப்பட்டு இன்றைக்கு சாலை வசதி 2011க்கு முந்தி எப்படி இருந்தது ரோடு, இப்ப எப்படி ரோடு இருக்குது உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல. சிறப்பான சாலைகள் இங்க மட்டுமல்ல, கிராமத்தில் கூட அற்புதமான தார் சாலைகளை அமைத்து கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பேருந்து வசதி கேட்டீங்க, இங்க இருக்கின்ற நெசவாளர் பெருமக்கள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த துணியை பெங்களூர் கூட விற்க வேணும். அதனால சேலம், சல்லாபுரம், நங்கவழி வழியாக எங்களுக்கு ஒரு பேருந்து வேணும் கேட்டீங்க. அந்த பேருந்து வசதியை செய்து கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல ஈரோடுக்கு பேருந்து வசதி கேட்டீங்க, நங்கவள்ளி, ஜலடாபுரம், எடப்பாடி, சங்ககிரி வழியா ஒரு பேருந்து வசதி கொடுத்தோம். நீங்க கேட்ட இடமெல்லாம் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்தோமா இல்லையா? அதே போல ரேஷன் கடை கேட்ட இடத்துல கட்டி கொடுத்தோம். அதோட அங்கங்க நகராட்சி இந்த பேரூராட்சி பகுதியில் சென்டர் ஸ்டாங் வைத்து மினி மோட்டார் வச்சு தண்ணி கொடுக்க வேண்டிய அதையும் செஞ்சு கொடுத்தோம். இன்றைக்கு பேரூராட்சி பகுதியில் காங்கிரீட் சாலை, ஃபேவர் பிளாக் சாலை வேணுங்க, அதையும் செஞ்சு கொடுத்தோம். வெளியேறுகின்ற கழிவுநீர் வெளியில செல்வதற்கு அந்த கழிவுநீர் வடிகால் வசதி, அந்த கால்வாய் அமைத்து கொடுத்தோம். எல்லாமே கொடுத்தோம். 100 ஏரி திட்டத்தையும் அவர் சொன்னது போல நிறைவேற்றி கொடுத்தோம். 100 ஏரி திட்டம் இன்றைக்கு அந்த திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க. சுமார் 562 கோடியில அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். அந்த திட்டம் நம்முடைய ஓமலூர் சட்டமன்ற தொகுதி, எடப்பாடி சட்டமன்றம், சங்ககிரி சட்டமன்றம், மேட்டூர் சட்டமன்றம், 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வறண்ட ஏரிகள் நீர் நிரப்புகின்ற திட்டம், அதையும் இன்னும் முழுமை பெறல. வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என ஒரே காரணத்திற்காக முடக்கி வச்சிருக்கிறாங்க. இது நியாயமா? சிந்திச்சு பாருங்க. ஆக இன்றைக்கு
அதிமுக ஆட்சி இருந்தா அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு அனைத்து ஏரிகளும் நீர் நிரம்பி இருக்கும். ஆனா இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் ஆமை வேகத்தில் இந்த பணியை மேற்கொண்டு ஒரு பாதி அளவுக்கு தான் ஏரி நிரப்பியிருக்காங்க. நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலே நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டினேன். நேரடியாக வந்து முதலாக 6 ஏரிகளுக்கு நீர் நிரப்பினேன். அன்றைய தினமே தேர்தல் அறிவிச்சுட்டாங்க. காலையில இந்த திட்டத்தை துவக்கி வைக்கிறேன், 100 ஏரி திட்டத்தை துவக்கி வைக்கிறேன். மாலையில தேர்தல் அறிவிப்பு வந்துடுது. அதனால அதை நிறைவேற்ற முடியல. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு நிச்சயமாக வரும். இந்த ஆமை வேகத்தில் நடைபெற்ற பணி துரித வேகத்தில் நடைபெற்று இன்றைக்கு எஞ்சி ஏரிகள் அனைத்தும் நிரப்பப்படும். அதில் விடுபட்ட ஏரிகள் சேர்த்து அதையும் அந்த பகுதியில் விவசாய கோரிக்கையும் அவருடைய நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதே போல இன்றைய தினம் திரு சிவா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். நாடாளுமன்றத்தில் திமுகவுடைய மேலவை தலைவராக இருக்கின்றார். அவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி இழிவாக பேசினார். ஆனால் இன்றைய முதலமைச்சர் அதை தட்டி கேட்க வக்கு கிடையாது, திராணி இல்ல. ஒரு பெருந்தலைவர் காமராஜ் அவர் வேற கட்சியா இருந்தாலும் அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அப்படிப்பட்ட தலைவரை இழிவாக பேசுகின்ற நாடாளுமன்ற கண்டிக்காத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அவர் மட்டுமில்ல, இன்றைக்கு RS பாரதி அவரும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி கொச்சப்படுத்தி பேசினார். அதையும் இன்றைய முதலமைச்சர் கண்டிக்கவில்லை. ஆகவே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை இன்றைக்கு பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றோம். இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு விட்டது. அதன்படி தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். அதே போல அம்மா மினிக்கில்லை கொண்டாந்தோம். அது ஸ்டாலினுக்கு பொறுக்கல. மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் டாக்டர் அவருக்கு தெரியும். இன்றைய தினம் ஒருவர் நோய்வாய்ப்பட்டால் அந்த பகுதியிலேயே போய் சிகிச்சை அளிச்சுக்கலாம். அதுல என்ன அரசியல் காழ்ப்புணர்ச்சி தேவை? இன்னைக்கு 2000 அம்மா மினிக்கிளினிக் திறந்தோம். ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து 2000 அம்மா மினிக்கிளினிக் திறந்தோம். நம்முடைய பகுதியில் மட்டும் 17 அம்மா மினிக்கிளினிக்கை எடப்பாடி சட்டமன்றத்தில் திறந்தார். ஒவ்வொரு அம்மா மினிக்கிளினிக்லையும் ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு உதவியாளர் நியமிக்கப்பட்டு யாராவது அந்த பகுதியில் ஏழைகள் நோய்வாய்ப்பட்டா அம்மா மினிக்கிளினிக் நேரடியாக சென்று அவர்கள் வைத்தியம் செஞ்சுக்கலாம், சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். அது ஸ்டாலினுக்கு பொறுக்கல. மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு. இந்த திட்டம் தொடர்ந்து செயல்பட்டா அதிமுக கட்சிக்கு நல்ல பெயர் வந்துவிடும் என்ற அடிப்படையில் அந்த திட்டத்தை ரத்து செஞ்சார். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே இந்த அம்மா மினிக்கிளினிக் திட்டம் தொடரும். அதே போல இன்னைக்கு விலைவாசி இன்னைக்கு எல்லாம் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் தொழிலாளி நிறைந்த பகுதி. நெசவாளர்கள், விவசாய தொழிலாளர்கள், விசைத்தறி தொழிலாளி நிறைந்த பகுதி. இன்றைக்கு விலை விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போயிட்டது. அரிசி கிலோ 30 ரூபா உயர்ந்துட்டது. அதே போல கடல் எண்ணெய் 1 லிட்டர் 60 ரூபா உயர்ந்தாச்சு. பருப்பு 1 கிலோ 60 ரூபா உயர்ந்தாச்சு. ஆனா இந்த முதலமைச்சர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. அதை குறைப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. இன்றைக்கு மக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க. அடித்தட்டு மக்கள் பாதிக்கிறாங்க. அந்த பாதிப்பிலிருந்து மக்களை காப்பாதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல இதுவரைக்கும். ஆனா அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகின்றதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கின்றதோ அந்த மாநிலத்துக்கு சென்று நம்முடைய கூட்டு
நிர்வாக கூட்டுறவு சங்கத்தை சேர்ந்த அதிகாரிகள் அந்த உணவுப் பொருளை கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அதை விற்பனை செய்து விலையேற்றத்தை தடுத்து நிறுத்துவோம். இது ஏழைகளை காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல கட்டுமான பொருட்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு. அதிமுக ஆட்சியில் இன்றைய தினம் கம்பி என்ன விலை வச்சு உங்களுக்கு தெரியும். 40 ரூபா டன் வித்து 40,000 ரூபா டன் ஒரு மெட்ரிக் டன். இன்னைக்கு 60,000 ரூபாய்க்கு ஒரு மெட்ரிக் டன் கம்பி விற்குது. அதே போல ஒரு யூனிட் எம்சாண்ட் 3,000 ரூபாய்க்கு வித்தது, இப்போ 5,500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு யூனிட் ஜல்லி 2,000 ரூபாய்க்கு வித்தது, இப்போ 4,500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு செங்கல் 8 ரூபா 9 ரூபாய்க்கு வித்தது, இப்போ 12 ரூபாய்க்கு விற்குது. ஒரு மூட்டை சிமெண்ட் அதிமுக ஆட்சியில் 240, இப்போ 340 ரூபாய்க்கு விற்குது. மரம் 200% ஏறியாச்சு. ஆக நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் இனி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிற வரைக்கும் வீடே கட்ட முடியாது. கட்ட முடியுமா? ஆக இதை குறைப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா எல்லாத்திலும் கமிஷன் வருது. அதனால ஸ்டாலின் அரசாங்கம் அதை பத்தி கவலைப்படல. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் விலை ஏறிவிட்ட பொழுது அதை அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது திமுக சார்பாக அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கைப்படி நான் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டேன். உங்களுடைய அறிக்கையிலேயே குறிப்பிட்டிருக்கிறீங்க, கட்டுமான பொருட்கள் விலை ஏறிக்கிட்ட பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும். வாயே பேசல. ஏன்னா எல்லாத்திலையும் கமிஷன் வருது. அதனால் அதை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி சீபா ஆதித்யநாத் அவர்களுக்கு பிறந்த நாள் விழாவை அரசு விழாவாக எடுத்தது அதிமுக. சிவந்த ஆதித்யநாத் அவர்களுக்கு திருச்செந்தூரிலே மணிமண்டபம் அமைக்கப்பட்டு சிலை அமைக்கப்பட்டது. நானே போய் நேரடியாக திறந்து வைத்தேன், அனுமதி கொடுத்தேன். ஆக இந்த நாட்டிற்கு சேவை செய்தவர்களை பாராட்டுகின்ற அரசு அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொள்கை நடக்காத நாளே இல்லை. இருக்குது இல்ல? அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைய தினம் நம்முடைய நங்கவலி ஒன்றியத்தில் மட்டும் அதிமுக ஆட்சியிலே நடைபெற்ற பணிகள் சிலவற்றை குறிப்பிட விரும்புகிறேன். ஏன்னா திரு ஸ்டாலின் போற பக்கம்லாம் அதிமுக ஆட்சியில் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்ற ஒரு பச்சை பொய்யை சொல்லிட்டு இருக்காரு. நம்முடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் இந்த நங்கவலி ஊராட்சி ஒன்றியம், நங்கவலி பேரூராட்சி, வனவாசி பேரூராட்சி, ஜல்டாபுரம் பேரூராட்சியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நங்கவலி மேச்சேரி கூட்டுக்குடி திட்டம் 158 கோடி, சௌரீர் மற்றும் வனவாசி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அதே போல அம்மா மினி கிளினிக் கொடுத்திருக்கிறோம். நங்கவலி அரசு மேம்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம், அங்க 30 படுக்கை கொண்ட மேம்படுத்தப்பட்ட அரசாங்கம் மருத்துவமனை 3.5 கோடி மதிப்பீட்டில் நங்கவலியில் ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்கம், நங்கவலியில் புதிய தீயணைப்பு நிலையம், மேட்டூர் காவிரி உபரி நீரை நீரேற்ற பாசனம் மூலமா இந்த நங்கவலி ஒன்றியத்தில் 20 ஏரிகள் நிரப்பப்படும். ஜலகண்டாபுரம் நங்கவலி மற்றும் வனவாசி பேரூராட்சிக்கு இதில் கூட்டுக்குடி திட்டத்தில் இணைக்கப்பட்டுகின்றன. வனவாசியில் புதிதாக அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி அமைச்சு கொடுத்துருக்கிறோம் 42 கோடியில். சௌரியூர் அரசு மேல்நிலை பள்ளி 3 கோடி ரூபாயில புதிய வகுப்பறை கட்டிக்கிறோம். எங்க இருக்கிற ஜலகண்டாபுரத்தில் இருக்கின்ற மேல்நிலை பள்ளிக்கு கூடுதல் கட்டிட்டு கொடுத்துருக்கிறோம். அதே போல நம்முடைய ரிங் ரோடு இங்க புறவழிச்சாலை ஜலகண்டாபுரத்தில் டெண்டர் விட்டு நிலமெல்லாம் எடுத்து பணி துவங்கின்ற பொழுது ஆட்சி மாற்றம் கிடப்புல போட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த உடனே ஜலகண்டாபுரம் பேரூராட்சியில் சாலைகள் குறுகலாக இருப்பதால போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. அதிமுக ஆட்சி மீண்டும் உங்கள் துணையோடு அமையும். அப்பொழுது நிறுத்தப்பட்ட புறவழிச்சாலை பணி தொடரும். நேரத்தில் ஆக நீங்க தான் 2011ஆம் ஆண்டு வெற்றி பெற செய்து
மாண்புமிகு அம்மாவுடைய அமைச்சரவையிலே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக வாய்ப்பை கொடுத்த மக்கள் நீங்கள். மீண்டும் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நான் இதே தொகுதியில் போட்டியிட்டேன். அம்மா அந்த வாய்ப்பை தந்தார்கள். அந்த வாய்ப்பின் மூலமாக மீண்டும் உங்களுக்கு சேவை செய்ய ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்த மக்கள் இங்க கூடியிருக்கின்ற மக்கள். நான் சிறந்த முறையிலே சேவை செய்த காரணத்தினாலே மாண்புமிகு அம்மா அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை என்ற 2 துறையை எனக்கு வாய்ப்பை தந்தார்கள். அதற்கு பிறகு மாண்புமிகு அம்மா அவர்கள் துரதிருஷ்டவசமாக மண்ணிலே மறைந்த பிறகு உங்களுடைய ஆசையால் ஆதரவால் கழக நிர்வாகி தொண்டரால் நாட்டு மக்களுடைய நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே அவருடைய ஆசையால் எங்களுடைய இருவரும் தலைவருடைய ஆசையால் எனக்கு முதலமைச்சர் என்ற உயர்ந்த பதவி கிடைக்கப்பட்டது. அத்தனை புகழும் உங்களையே சாரும். அதற்கு நீங்க தான் காரணம். நீங்க கொடுத்த பதவி, அந்த பதவியால் கிடைக்கப்பட்ட இந்த நிலை உங்களிடத்திலே முதலமைச்சர் என்ற அடையாளம் கொடுத்தீங்க. பிறகு 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் என்னை வெற்றி பெற செய்து பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து கொடுத்தீங்க. உங்களுடைய கோரிக்கையை தொடர்ந்து சட்டமன்றத்தில் எடுத்து வச்சேன். இதுவரை எந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவரும் 2.25 மணி நேரம் சட்டமன்றத்தை பேசுறது வரலாறு கிடையாது. அந்த வரலாறையும் படைத்தோம். எனக்கு என்ன எதற்காக அந்த வாய்ப்பை கிடைத்தீர்களோ அதை நல்ல முறையிலே பயன்படுத்தி நம்முடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதி மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற 234 சட்டமன்ற தொகுதிகள் மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்திலே ஆணி தரமாக எடுத்து வைத்து அரசாவுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று எங்களால் முடிந்த உதவியை நாட்டு மக்களுக்கு செய்கின்ற நற்பணியை கொடுத்தீர்கள் இந்த வாழ்ந்த மக்கள். மீண்டும் இப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்துள்ளது. இந்த சட்டமன்ற தேர்தலிலே எனக்கு முன்னாலே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்கள் குறிப்பிட்டதை போல மிகப்பெரிய வெற்றியை தாருங்கள். எடப்பாடி சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை. அதே போல சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற 11 சட்டமன்ற தொகுதியில அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகிறது. ஆக எங்க கழக வேட்பாளர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கிறேன். 297 அறிவிப்புகள் அதிமுக சார்பாக வெளியிட்டிருக்கிறோம். அதில் சில அறிவிப்புகளை இந்த நேரத்தில் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கின்ற கருதினேன். இன்றைக்கு இந்த திமுக ஆட்சியில் கரண்ட் பில்லு 67% உயர்த்திட்டாங்க. மின்சார கட்டணம் 67% உயர்வு. அதே போல இது பேரூராட்சி வீட்டு வரி 100% உயர்த்தியாச்சு. கடை வரி 150% உயர்த்தியாச்சு. குடியிருக்கு வரி, குப்பைக்கு வரி, இப்படி மக்கள் வரியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த உணவுப் பொருள் விலை உயர்வு மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அதிலிருந்து மக்களை மீட்டெடுக்கின்ற விதமாக அதிமுக ஆட்சி அமைந்த உடனே எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் அவருடைய வங்கி கணக்கிலே 10,000 ரூபாய் சிறப்பு உதவி தொகை அளிக்கப்படும். அனைத்து குடும்ப அட்டைதாரருக்கும் குடும்ப தலைவியின் பெயரிலே ஒவ்வொரு மாதம் 2,000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் விலையில்லாமல் ஃப்ரீக்கு வழங்கப்படும். நம்முடைய பணிக்கு செல்லுகின்ற பெண்களுக்கு படிப்பு கொடுத்தலாம். அருமையான கேள்வி. நிறைய கொடுத்து நான் தான்டா ரஜனாம. இன்னைக்கு கொரோனா காலத்தை கூட ஆல் பாஸ் போட்டது நாம தான். அதனால வேலைக்கு போகின்ற பெண்களுக்கு 5 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கரம் வாங்கின 25,000 ரூபாய் மானியத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பொங்கல் என்றும் நம்முடைய பொங்கல் தோப்பு கொடுப்பாங்க. அதோட 1000 ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டு தீபாவளி என்று நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டு புடவை வழங்கப்படும். இப்போ
நகர பேருந்துல பெண்கள் தான் கட்டணம் இல்லாம பயணம் செய்யறாங்க. அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடனே ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அதேபோல மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். இப்போ ரேஷன் கடையில் வழங்கப்படுகின்ற அரிசி தரம் குறைவாக இருப்பதாக என்னிடத்திலே தகவல் கொடுத்திருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடனே ரேஷன் கடையிலே போடுகின்ற அரிசி நம்பர் 1 அரிசியாக இருக்கும். மளிகை கடையில் வாங்குற அரிசி மாதிரியே நம்முடைய ரேஷன் கடையில் அரிசி வழங்கப்படும். அதே போல அரிசி விலை இல்லாமல் வழங்குறோமோ அதே போல ரேஷன் கடையில் பருப்பு விலை இல்லாமல் வழங்கப்படும், எண்ணெய் விலை இல்லாமல் வழங்கப்படும். அம்மா இல்லம் திட்டம், அந்த அம்மா இல்லம் திட்டத்தில் ஜாதி பாகுபாடு கிடையாது, மத பாகுபாடு கிடையாது. ஏழை என்று இருந்தால் அவளுக்கு வீடு இல்லாமல் இருந்தா அண்ணா திமுக அரசாங்கம் சொந்தமா நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு ஏழைகள் அனைவரும் கட்டி கொடுக்கும். அதே போல பட்டியலின மக்கள், ஆதிராவிட மக்கள், அருந்தியர் மக்கள், இந்த மக்களுக்கெல்லாம் நிலம் இல்லாம வீடு இல்லாம இருக்கிறாங்க, அவர்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட அந்த பட்டியலின மக்கள், ஆதிராவிட மக்கள், அருந்தியர் மக்கள் குடும்பத்தில் ஆண் வாரிசு திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவர்களுக்கு அண்ணா திமுக அரசு சொந்தமா நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இன்றைக்கு பட்டம் பெற்று வேலை வாய்ப்பிலே பதிவு செய்து வேலை கிடைக்காம இருக்கின்ற நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கின்ற வரை மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2000 உயர்த்தப்படும். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். இப்படி பல திட்டங்கள். அதே போல விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே உங்களுடைய பொன்னான வாக்குகளை 2 லட்சத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும். இன்றைய தினம் 234 தொகுதிகள் இருந்தாலும் நம்முடைய தொகுதிக்கு நல்ல அடையாளம் காணப்பட்ட தொகுதி. நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் எடப்பாடி என்று சொல்லிக்கிட்ட அளவுக்கு பெயர். இப்ப பழனிசாமிங்கிற பேர் மறைஞ்சு போச்சு. எங்க போனாலும் எடப்பாடியார் போறாரு, எடப்பாடியார் போறாரு. ஆக நான் நிக்கல, இந்த எடப்பாடி தொகுதி மக்கள் நிக்கிறீங்க. தொகுதியில எடப்பாடி தொகுதி மக்கள் தான் நிக்கிறீங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லல, நானும் பார்த்துக்கிட்டே போறேன். நம்ம பேரை மறந்துட்டாங்களே, எடப்பாடி பேர் எடப்பாடி தான் சொல்றாங்க. இங்க வரும்போது கூட பாக்குறேன், எடப்பாடியார் ஆசி பெற்ற வேட்பாளர் தான் போட்டிருக்க. ஆக நீங்க தான் வேட்பாளர், நீங்க தான் வேட்பாளர். ஆகவே வருகின்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக போட்டியிடுகின்ற எனக்கு, எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணியிலே போட்டிக்கின்ற எனக்கு, எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தாருங்கள் தாருங்கள். என்னை அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து மீண்டும் நங்கவள்ளி ஒன்றியத்திலே தேவையான திட்டங்களை நிறைவேற்ற ஒரு நல்ல வாய்ப்பை தாருங்கள் தாருங்கள் என்று இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்க எப்ப வேணாலும் என்ன வந்து பார்க்கலாம், நீங்க எப்ப வேணாலும் என்ன வந்து பார்க்கலாம். நானும் அடிக்கடி ஜலதாபுரம், நங்கவள்ளி, வனவாசி வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறேன். நான் எல்லா பக்கம் சுத்திட்டே இருக்கிறேன். இந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில முதலமைச்சர் இருந்த பொழுதும் சரி, பிரதான எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுதும் வந்துகிட்டே இருக்கிறேன், சொல்லிட்டே இருக்கிறேன். உங்களுடைய பிரச்சனையை கேட்டு கேட்டு தீர்த்து கொண்டே இருக்கின்றேன். ஸ்டாலின் யாராவது பார்க்க முடியுமா? மரியாதைக்குரிய நம்ம டாக்டர் பல மாதம் அப்பா பண்ணி கேட்டாரு. அப்பா கடைசி வரை கொடுக்காத, கடைசியில் தான் கொடுத்தாங்க. ஆனா அதிமுகவில் அப்படி இல்லை. இன்னைக்கு நம்ம கட்சி நிர்வாகிகள் தான் சரி, கூட்டணி கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, எழுத நாட்டு மக்கள் எவராக இருந்தாலும் தாராளமாக என்னை வந்து நேரடியாக சந்திக்கக்கூடிய நபராக இருக்கின்றேன். ஆகவே நம்முடைய தொகுதி, அவர் மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் சொன்னதை போல, இன்றைக்கு தமிழகத்தில் 234 தொகுதிகள் இருந்தாலும் அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற தொகுதி எடப்பாடி தொகுதி என்ற
ஒரு வரலாற்றை படைகள் படைகள் என்று இருகரம் கூப்பி வேண்டி கேட்டு அனைத்து வாக்காளர் மக்களும் 23ஆம் தேதி 2 லட்சத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வதுமாய் கேட்டு எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எனக்காக பிரச்சாரம் வரி தந்து பிரச்சாரம் செஞ்சிருக்கு. உங்களுடைய சார்பாக என்னுடைய சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு, பை பை ஸ்டாலின். நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. அதிமுக விண்ணி, அதிமுக நல்லாட்சி கம்மி, நல்லாட்சி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.